இப்ப அந்த சசிகலாவோட ஸ்வயம்பரத்தை வர்ணிக்க போறார். அந்த சசிகலாவோட ஸ்வயம்பரத்து இது வந்து சாதாரண வெறும் ஸ்வயம்பரம்ங்கிறது இல்ல. இந்த இடத்துல பாக்கி ராஜாக்களை பார்த்து சுதர்சனம் பேசுறான். அந்த சுதர்சனனுக்கும் பாக்கி ராஜாக்களுக்கும் நடக்கிற சம்வாதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப, அதாவது நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு சரணாகதின்னு சொல்றோம் பாருங்க. எல்லா பொறுப்பும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பகவான் அவன் எப்படி விடுறானோ அதன் பிரகாரம் தான் நடக்கணும், அதன் பிரகாரம் தான் போகணும்னு ஞானம் வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஈகோவை டோட்டலா சரண்டர் பண்றதுங்கிறது. எப்படி சரண்டர் பண்றதுனாக்க நம்மளுக்கு, அதாவது ஈகோ நம்மளை விட்டுட்டு இருக்கவே இருக்காது. ஈகோ தான் நம்ம இல்லாம, ஈகோ இல்லாம நம்ம இருக்க முடியாது. அதனால அந்த ஈகோவை சரண்டர் பண்றதுன்னா என்ன, சரணாகதினா என்ன, அதாவது எப்படி எல்லாமே பகவான் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. அந்த ஆட்டிடியூட் டெவலப் ஆகும் பொழுதுதான் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறது, நம்ம ஆக்ட் பண்றோம் எல்லாத்தையுமே. அதாவது பகவான் கீதையில சொன்ன மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ்யம்னாக்க எல்லாத்தையும் விடுறது, அதாவது வெறும் கர்மாவை மட்டும் விடுறது இல்ல. நம்ம சர்வதர்மான்னு சொல்லும்போது கர்மா விடுறது, நம்ம ஏதோ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிற சந்தியாவந்தனத்தை நிறுத்திட்டோம்னா சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நாம பண்றோங்கிற ஆட்டிடியூட் நம்மளை விட்டு போறது இல்லையோன்னு, நாம பண்றோங்கிற ஆட்டிடியூட் போலேன்னு சொன்னோம்னா அந்த நாம் பாக்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிள், நான் இப்ப உபன்யாசம் பண்றேன், நான் நல்லா பண்றேன்னா பண்ணலையா, நான் வந்து அதாவது என்ன புரியுற மாதிரி சொல்றேன்னா இல்லையா, அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லைன்னா மேல எப்படி டெவலப் பண்ணிட்டு போறது, எப்படி பிரசன்ட் பண்றது? அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நாம இண்டிவிஜுவல் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன் இருக்கும்போது how am I totally giving myself to God at the feet of God? So இப்ப என்ன ஆகுதுன்னாக்க அந்த ஆட்டிடியூட டெவலப் பண்ணணும் இல்லையா, அந்த ஆட்டிடியூட டெவலப் பண்றது எப்படி அப்படிங்கறது, ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுனா அந்த ஆட்டிடியூட் எப்படி சுதர்சனன்ட்ட இருக்குன்றத காமிக்கிறான். that becomes an important aspect in this dialogue. அது வந்து இந்த 20வது அத்தியாயத்துல வர்ணிக்க போற, அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட். அதுக்கு முன்னாடி அந்த கதை பேக்ரவுண்ட் ஆரம்பிக்கிறது. வியாசர் மேல அந்த கதையை ஜனமேஜயன்ட்டு சொல்றார். அதாவது அவ அம்மா வந்து என்ன பண்ணா, சுதர்சனன் வந்து நான் இதுக்கு கிளம்புறேன், காசிக்கு கிளம்புறேன், அந்த சுயம்பரத்துக்கு கிளம்புறேன்னு போது அவனுக்காக வந்து ஒரு கவச்சம், அதாவது அம்பாள் வந்து அவனை எல்லா பக்கத்திலையும் காப்பாத்தட்டும் அப்படின்னு அந்த கவச்சத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்றா. இத்யுக்த்வா தம் ததா மாதா வேப்பமானா பயாகுலா. ஆனாலும் அவளுக்கு உள்ளூர மாதாங்கிறதுனால ஒரு பயம் இருக்கு, உள்ளூர நடுக்கம் இருக்கு. வேப்பமானா பயாகுலா உவாச, அவன்கிட்ட சொன்னான், அகம் துவயா சார்த்தம் ஆகமிஷ்யாமி சர்வதா, நானும் உன் கூட வருவேன், உன்னை என்னால தனியா விட முடியாது. நிமிஷார்த்தம் வினா துவாமை நாகம் ஸ்தாது நிகோத்சே, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட, அரை நிமிஷம் கூட, நிமிஷார்த்தம் அரை நிமிஷம் கூட என்னால தனியா உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. சகைவ நயமாம் வச்ச எத்தனத்தே கமனே முத்திக்கு, நீ எங்க போனோம்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு என்னையும் அழிச்சுன் போ. யுக்தித்வா நிஸ்ருதா மாத்ரா மாதா, அவ என்ன பண்ணா, அழிச்சுன் போன்னு சொல்லிட்டு பின்னாடி நிக்கல, தானும் கிளம்பிட்டா. தாத்ரேயி, அவளுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ட் இருக்கல்ல, தாத்ரேயினாக்கா அந்த குழந்தைய பாத்துக்கிறவ, சுதர்சன் குழந்தையா இருக்கும்போது பாத்துட்டு ஃபாஸ்டர் மதர்ங்கிறோம். தாத்ரேயி சம்யுதா ததா விப்ரைட் பிராமணா எல்லாரும், அங்க இருக்கிற பரத்வாஜாசிரமத்தில் இருக்கிற பிராமணா எல்லாரும் ஜெயஜி பவாசியாஸ்தே பந்தானகான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா எல்லாரையும். விப்ரைட் தத்தாசிஷ சர்வே நிர்யூர் ஹர்ஷ சம்யுதா, சந்தோஷமா எல்லாரும் கிளம்பினா. வாராணசியாம் தத பிராப்தோ ரதேன ஏகேன ராகவா, ஒரே ரதம் ஒரே தேர்ல அவன்கிட்ட இருந்தது இந்த ஒரு தேர், அந்த தேர்ல தானும் ஏறிண்டு அம்மாவையும் ஏத்திண்டு அந்த தாத்ரேயி அவளையும் ஏத்திண்டு எல்லாருமா அந்த தேர்ல கிளம்புறா. ஞாத சுபாகுனா தத்திர பூஜிதஸ்ட அர்கணாதிபிகி, இவன் வந்திருக்கிறது சுபாகு தெரிஞ்சுட்டு இருக்கான். தெரிஞ்சுட்டேன்னா தன் மகள் விரும்பின கணவன் இல்லையா, அதனால என்ன பண்ணான், சுபாகு அர்கணாதிபிகி, அர்கம்னா அர்க்கியங்கள், இந்த மதுவர்க்கம், இந்த இதுல இது பண்றோம் பாருங்க, சாதாரணமா கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளைக்கு வரப்பூஜைன்னு பண்றா இல்லையா, அந்த மாதிரி விசேஷமா அந்த மாதிரி அர்க்கிய பாத்தியாதிகளால உபசரிச்சு கூப்பிடுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் விசேஷமான அர்க்கியம். சோ அர்கணாதிபிகி, தகுந்த அளவுல தகுந்த மரியாதைகளுடன் அவனை கௌரவித்து வரவேற்றான்னு அர்த்தம். நிவேசார்த்தம் கிரகம் தத்தம், அவன் தங்கறதுக்கு வீடு கொடுத்தான். அன்னபானாதிக்கம் தத்தா, சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணினான். சேவகம் சமனுஜாபிய, பர்மனண்டா இருந்து அட்டன் பண்றதுக்கு சேவகம், அவ என்ன வேணுமோ, ஏன்னா வெளியூர்ல இருக்காங்க, யார்கிட்ட போய் எதை கேட்கணும்னு தெரியாது இல்லையா. சேவகம் சமனுஜாபிய, ஒரு சேவகன் என்ன பண்ண ஆர்டர் பண்ணினா,
பரிசரியார்த்தம் அவளுக்கு சுசுரூஷைகள் பண்றதுக்கு ஒரு சேவகன் ஆர்டர் பண்ணி பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ அப்படின்னா. மிலிதாஸ்வத ராஜானஹா நானா தேசாதிபாஸ்கில போய் பாக்கி ஊர்ல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் அவளையும் பார்த்து யுதாஜிதப்பி சம்பிராப்தா, இதுல இருந்து உஜ்ஜயின்ல இருந்து, அதாவது கோசல தேசத்து ராஜா சத்ருஜித்தோட மாதாமகனான யுதாஜித் அவனும் உஜ்ஜயின்ல இருந்து வந்திருக்கான். தௌஹித்ரீன சமன்விதா வரும்போது அவன் கோசல தேசத்துக்கு போய் தன்னுடைய பேரனையும் அழிச்சுன்னு வந்திருக்கான். அப்புறம் எந்தெந்த ராஜாக்கள் வந்திருக்கா? கருஷாதிபதி, கருஷம்னு ஒரு தேசம், ததா மத்ரேஸ்வரஹா மத்ர தேச ராஜா, சிந்து ராஜா, ததா வீரஹா யோத்தா மாஹிஷ்மதிபதி, மாஹிஷ்மதி நர்மதா நதி கரையில் இருக்கு இல்லையா, மாஹிஷ்மதிபதி, பாஞ்சாலஹா பாஞ்சால தேச ராஜா, பர்வதீயஸ்ட, பாஞ்சாலம்னாக்க டெல்லிக்கு கீழே இருக்கும், அது காம்பில்யம்னு பேரு. பர்வதீயஸ்ட, பர்வதீயனாக்க ஹிமாலயாஸ்ல இருக்கிறது, அந்த போரஸ்ன்னு சொன்னமே அவளுடைய இந்த இது பர்வதீயஸ்ட. காமரூபோதி வீரியவான், காமரூபம்னா அசாம். கர்நாடக சோழ தேசியா, கர்நாடக தேசத்து ராஜா, சோழ தேசத்து ராஜா. வைதர்பஸ்ட மகாபலஹா, விதர்ப தேசத்து ராஜா. அக்ஷௌகிணி திரிசஷ்டிச்ச மிலிதா சங்கையா ததா, அக்ஷௌகிணி திரிசஷ்டிச்ச 63 அக்ஷௌகிணி, ஒவ்வொரு ராஜாக்களுடைய சேனைகள் என்ன பின்னாடி எப்படி இருக்குமோ, எந்த நேரத்துல என்ன சண்டை வருமோ, யார் என்ன பண்ணுவா அப்படின்றதுனால என்ன பண்ணுவா, ஒவ்வொருத்தரும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தங்க தேசங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் பூர்ணமான சைன்யங்களோட வந்திருக்கா. அக்ஷௌகிணி திரிசஷ்டிச்ச, சோ திரிசஷ்டினாக்க 63 அக்ஷௌகிணி சேனைகள், ஒவ்வொரு ராஜாக்களுடைய சேனைகள். சங்கையா மிலிதா ததா, வேஷ்டிதா நகரி சாத்து சைன்யை சர்வத்திர சம்ஸ்கிருதை, அந்த நகரமே அவ்வளவு ராஜாக்களுடைய சைன்யங்களால சூழப்பட்டதாக இருந்துடுத்து. ஏதேச்ச அந்நேச்ச பகவத் ஸ்வயம்பர திதிருக்ஷையா, இவர்கள்லாம் ஸ்வயம்பரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வரா. இது தவிர பாக்கி சில ராஜாக்கள் ஸ்வயம்பரத்தை பாக்குறதுக்காகவும் வந்திருக்கா. ஸ்வயம்பர திதிருக்ஷையா. மிலிகாஸ் தத்ர ராஜானஹா வர வாரண சயுதாக, வர வாரணனாக்க பெஸ்ட் ஆஃப் தி எலிபென்ட்ஸ், அது மேல ஏறிண்டு அதோட கூடினவா. அந்யோன்யம் நிருபபுத்திராஸ்தே இத்தியூச்சுர் மிலிதாஸ்திதாக, நிருபபுத்திராக ராஜகுமாரர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டு, இதுதான் இதுல வர்ணிக்கிறார். நைஷதர்னு ஒரு காவியம் ஸ்ரீதர்ஷன் எழுதினது. தமயந்தியோட சுயம்பரத்துக்கு எல்லா ராஜாக்களும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு தனி பாஷை, அந்தந்த ஊர் பாஷை இன்னொரு ராஜாக்களுக்கும் அந்த ஊர் மந்திரிகள் பிரதானிகளுக்கு எல்லாம் தெரியாது, சேனைகளுக்கு எல்லாம் தெரியாது. அந்யோன்ய பாஷா அனவபோத பீதேகே சம்ஸ்கிருத்ரி மாதிர் விவகார வச்சு, அதாவது ஒவ்வொருத்தருடைய பாஷையும் ஒருத்தர் திருப்தியா இருக்கிற பாஷை தெரியாததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, தாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விவகாரம் பண்றதுக்கு சம்ஸ்கிருத பாஷையினால விவகாரம் பண்ணினாங்கன்னு அங்க எழுதுறாரு. சோ தமயந்தி சுயம்பரத்துல சம்ஸ்கிருத பாஷையே லிங்குவா பிராங்காவா இருந்தது அப்படின்ட்டு. அந்யோன்யம் நிருபபுத்திராஸ்தே யுக்தியூச்சுர் மிலிதாஸ்ததா, ஒருத்தர் கலந்து பேசிட்டு இருக்காங்க. சுதர்சனோ நிருபசுதோ தியாகதோஸ்தி நிராகுலஹா, இந்த இடத்துல அதான் சொல்றார் முக்கியமா ஒரு விஷயத்த. இந்த நிராகுலஹாங்கிற வார்த்தைய திருப்பி சொல்ல போற. சுதர்சனஹா நிருபசுதா, ராஜாவுடைய மகனா இருக்கிற துருவசிந்தியின் மகனான சுதர்சனனும் ஆகதஹா அஸ்தி, அவன் தனியா வந்திருக்கான், எந்த துணையும் இல்லாம இருக்கான், அசகாயனா இருக்கான், சைன்யங்கள்லாம் எதுவும் இல்ல, அதோடு மட்டும் இல்ல அவனுக்கு ட்ரெஷரியும் இல்ல, பணம் எந்த விதமான வசதியும் இல்லாமல் தனியாக ஏகாக்கியாக நிராகுலஹா, ஆனா மனசுல ஃபுல் கான்பிடன்ஸோட, மனசுல தைரியத்தோட, எந்த விதமான பயமும் இல்லாம, இவ்வளவு ராஜாக்களுக்கு எதிர்க்க தனியா நம்ம நிக்கிறமே அப்படிங்கிற கன்ஃபியூஷனோ கவலையோ எதுவும் இல்லாமல், நிராகுலஹா மனதில் எந்த விதமான குழப்பமும் தயக்கமும் இன்றி, அதுவே அவனுடைய கான்பிடன்ஸ் லெவலுக்கு காரணம் இல்லையா. சுதர்சனஹா நிருபகுலஹா நிருபசுதா ஆகதோஸ்தி நிராகுலஹா ஏகாக்கி ரதமாருஹ்ய மாத்ராசக மகாமதிகி, ஏகாக்கி தனியனாக எந்த துணையும் இன்றி. விவாகார்த்தம் மிகாயாத காகுஸ்த கிண்ணு சாம்பிரதம், விவாகார்த்தம் வந்திருக்கான். ஏதான் ராஜசுதாம் தியக்த்வா சசைன்யான் ஆயுதானத கிமேனம் ராஜபுத்ரீசா வரிஷ்யதி மகாபுஜம், தனியா ஒண்டியா வந்திருக்கானே, தைரியமா வந்திருக்கானே, இப்படி வந்தவன இவளுக்குள்ள சந்தேகம். ஏதான் ராஜசுதாம் தியக்த்வா சசைன்யான் சாயுதானத, ஆயுதங்களுடனும் சைன்யங்களுடனும் கூடிய இந்த ராஜகுமாரர்களை விட்டுவிட்டு அவனை ராஜகுமாரி ஒருவேளை வரித்து விடுவாளோ அப்படின்ற சந்தேகம் அவளுக்கு. யுதாஜித ராஜேச ஸ்தானுவாச்ச மதிபதி, இந்த சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணா, பாக்கி ராஜாக்களை பார்த்து யுதாஜித் பேசுறான். அகமேனம் ஹனிஷ்யாமி கன்யார்த்தே நாத்திர சம்சயா,
இந்த பொண்ணுக்காக நான் அந்த இவனை சுதர்சனை கொன்னுடுவேன், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்திருக்கு கேரளாதிபதி, அவன் சொல்றான் கேரளாதிபதி பிராக தம்தா நீதி சத்தமாக. கேரளாதிபதி கேரளா தேசத்து ராஜா நீதி அப்படிங்கிறது, அதாவது பாலிடிக்ஸோ இல்லைன்னாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜநீதிங்கிறது நல்லா என்னன்னு தெளிவா தெரிஞ்சவன். அவன் சொல்றான் நாத்திர யுத்தம் பிரகர்த்தவியம் ராஜன் இச்சா ஸ்வயம்பரே. இது ஸ்வயம்பரம் வந்து அப்ப முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இச்சா ஸ்வயம்பரம், சுல்க ஸ்வயம்பரம், பண ஸ்வயம்பரம்னு ஸ்வயம்பரத்துல 3 விதமான ஸ்வயம்பரம் இருக்கு. இச்சா ஸ்வயம்னா பெண் விரும்புறவனுக்கு பெண்ணை கொடுக்கறது. வீரிய சுல்க ஸ்வயம்பரம்னாக்கா ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணி அந்த டிமாண்டை கொடுத்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. பண ஸ்வயம்பரம்னா ஒரு சேலஞ்சோ ஒரு பெட்டோ வச்சுட்டு அந்த அதாவது சுல்க ஸ்வயம்பரம்ங்கிறது ஃபோர்சிபிளா கூட இருக்கலாம். அதே மாதிரி பண ஸ்வயம்ங்கிறது இப்ப அர்ஜுனன் எல்லாம் கல்யாணம் பண்ணிருந்தா இல்ல, அதாவது இந்த மீனை மேல சுத்துற மீனை அடிச்சுட்டு அந்த மாதிரி யார் அடிக்கிறானோ வந்தான்ட்டு அந்த மாதிரி இல்ல, ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கும் போது சிவதனுர் பங்கம் பண்றது, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்கை கொடுத்துட்டு அந்த சேலஞ்சிங்கான டாஸ்கை வந்து யார் ஃபில்அப் பண்றாளோ யார் வந்து நிறைவேற்றுறாளோ அவளுக்கு பொண்ணை கொடுக்கறதுங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவாள்லாம் இருப்பா, சில ராட்சசாரெல்லாம் ஊருக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. இந்த ராட்சசர்களை யார் கண்ட்ரோல் பண்றானோ யார் அடக்குறானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன், பாதி ராஜ்யத்தை கொடு, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பண ஸ்வயம்பரம்னு பேரு. சுல்க ஸ்வயம்பரம்ங்கிறது ஃபோர்சிபிளா பண்ணிக்கிறது, கவர்தல் போறது, இல்ல பணத்தை கொடுத்துட்டு பண்ணிக்கிறது, இல்ல ஏதாவது காம்பன்சேட் பண்ணிட்டு பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி. இது வந்து இச்சா ஸ்வயம்பரம். இதுல அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால பொண்ணு யார் விரும்புறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இது இச்சா ஸ்வயம்பரம், அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். நாத்திர யுத்தம் பிரகர்த்தவியம் ராஜன் இச்சா ஸ்வயம்பரே பலேன ஹரணம் நாஸ்தி. We are not taking away the girl by force. இப்ப ருக்மிணி என்ன பண்ண, கிருஷ்ணர் தான் வந்து இதுல தேர்ல தூக்கின்னு போயிடுறார். பலேன ஹரணம் நாஸ்தி நாத்திர சுல்க ஸ்வயம்பரா. இது சுல்க ஸ்வயம்பரமும் இல்ல. கன்னியேச்சாத்திர வரணம் விவாத கீதிருஷ்ட. அந்த பொண்ணு யாரை விரும்புறாலும் she has got the total freedom to choose. இப்ப இதுல நம்ம சேலஞ்ச் பண்ணினோம்னா we are denying the right of the girl to choose her own own. அதாவது அந்த பர்டிகுலர் மெத்தடாலஜியை நம்ம வந்து டிஸ்பியூட் பண்றோம்னு அர்த்தம். That's not proper. அந்நியாயேன தொயா பூர்வம் அசௌ ராஜ்யா பிரவாசித்தா. மேலும் இந்த பையன் இருக்கான் பாருங்க சுதர்சனன், அந்நியனை ராஜ்யம் இவனை சேர்ந்தது, ஆனா அந்நியாயேன பிரவாசித்தா எக்ஸைல்டு அன்ஜஸ்ட்லி. அவனை நியாயம் இல்லாத முறையில ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்தியாச்சு. தௌஹித்ராய அர்ப்பிதம் ராஜ்யம் பலவன் ரிபசத்தன. ரெண்டாவது உன்னுடைய பேரனுக்கு நீ கொடுத்துட்ட போர்சிபிளி. காகுத் ஸ்தோயம், இவன் ககுஸ்த வம்சத்தை சேர்ந்தவன். காகுஸ்தன்கிறது ராமருடைய வம்சத்துல வந்தது இல்லையா. கோசலாதிபதே சுதா கதமேனம் ராஜபுத்திரம் ஹனிஷ்யசி நிராகசம். எந்த தவறும் இல்லாத ஒரு ராஜபுத்திரம் உன்னால எப்படி கொல்ல முடியும். லட்சசே தத்பலம் நூனம் அனயசியன் ரிப்போத்தம். அந்த மாதிரி பண்ணினா இந்த தவறான காரியத்துக்கு உரிய முழு பலனை நீ தான் அனுபவிக்க வேண்டி வரும், அதன் பாவத்தை அனுபவிப்பாய். சாஸ்தாசி கச்சித் ஆயுஷ்மன் ஜெகதோசிய ஜெகத்பதிகி. நீ தான் என்ன நினைச்சுக்காத, இந்த உலகத்தை சூப்பர்வைஸ் பண்ற, இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ற பகவான் இருந்துட்டே இருக்கான். தர்மோ ஜெயதி நா தர்மஹா. உலகத்துல தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் இல்ல. சத்தியம் ஜெயதி நான்ருதம், சத்தியம் தான் ஜெயிக்கும். மா நயம் குரு ராஜேந்திர. மா அனயம் குரு, தவறான வழியை சூஸ் பண்ணாத. எஜ பாபமதியும் கீழ, தவறான எண்ணத்தை விட்டுடு, பாப எண்ணத்தை விட்டுடு. தௌகிஸ்திரஸ்தவ சம்பிராப்தா சோபி ரூப சமன்விதா. உனக்கே இந்த கான்பிடன்ஸ் இல்ல, உன்னுடைய பேரனும் வந்திருக்கான், அவனும் அழகானவன் தான். ராஜ்ய யுக்தா, அதோட அவன்கிட்ட ராஜ்யம் இருக்கு. ததா ஸ்ரீமான் கதம் தம் ந வரிஷசி. அவனை ஏன் விரும்ப மாட்டான்னு நீ நினைக்கிற, எல்லா விதமான குவாலிபிகேஷனும் இருக்கிற, அவனை விரும்ப மாட்டான்ற ஒரு டிஃபிடன்ட் ஆட்டிடியூட் எதுக்காக உங்ககிட்ட. அந்நிய ராஜசுதா காமம் வர்த்தந்தே பலவத்தராக. அதோட அவனை காட்டிலும் பலவானான ராஜகுமாரர்களும் இருக்காங்க. கன்யா ஸ்வயம்பரே கன்யா ஸ்வீகரிஷ்யதி சாம்பரம். இது கன்யா ஸ்வயம்பரம். she is free to choose. விருதே ததா விவாதஸ்தா பிரவதந்து மகீபுஜா. இதுல எதுக்கு வேஸ்டான இந்த ஆர்குமெண்ட். பரஸ்பரம் விரோதோத்திர ந கர்த்தவியோ விஜானதா. சோ விஷயம் தெரிஞ்ச நம்ம, விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம இதுல தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண அந்த கேரளாதிபதி இந்த விஷயத்த வந்து தெளிவாக இங்க எடுத்து சொல்ற.